இந்த பூத்தோட டீடைல்ஸ் சொல்லுங்க. அதாவது இந்த 59 பூத்தில் வந்து மொத்த வாக்காளர் வந்து 1451. இதில் வந்து இந்த பூத்தில் இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து 100 பேருக்கு மேலே இருக்காங்க. இது வரைக்கும் பண்ணி இதெல்லாம் பிஎல்ஓ கொடுப்பீங்க. நம்ம கொடுத்துருவோம். வணக்கம். இன்றைக்கி நாம் இங்கே இருக்கிற இடம் மதுரை மாநகராட்சி மதுரை வடக்கு தொகுதியில் 16வது வார்டு. அதில் 59வது நம்பர் வாக்குச்சாவடியில் இங்கே இருக்கோம். 59வது பூத். தமிழில் சொன்னால் பூத், புரியும்படி சொன்னால் வாக்குச்சாவடி என்பது தூய தமிழ். இப்போது எஸ்ஐஆர் பணிகள் தேர்தல் கமிஷன் முடுக்கிவிட்டு ஒரு பக்கம் திமுக மாதிரி பொறுப்பற்ற எதிர்க்கட்சிகள் அதை குறை கூறினாலும் மக்கள் அதற்கு பெருமளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் களத்தில். அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த பேட்டி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது தான் இந்த பூத்தில் நமக்கு தெரிகிற செய்தி. இந்த பூத்து பெரும்பாலும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. இது ஏதோ மேட்டுக்குடிகள் இருக்கிற பகுதி இல்லை. ரொம்ப படித்து டிகிரி வாங்கினவங்க, பிஹெச்டி வாங்கினவங்க இருக்கிற வார்டு வாக்குச்சாவடி இல்லை. சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், ஏதோ கொஞ்சமாக படித்தவங்க இருக்கிற பகுதி இந்த பகுதி. அப்படி மக்கள் இதில் எவ்வளோ ஆர்வமாக இந்த எஸ்ஐஆர் பணியில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க, ஆர்வமாக எப்படி இந்த படிவத்தை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்துருக்குறாங்க, எப்படி ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமாக இருக்குன்றது தான் இந்த பேட்டி மூலமாக உங்களை சந்திக்கிறோம். இந்த வாக்குச்சாவடியில் மட்டும் 1451 வாக்குகள் இருக்குது. அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எல்லா மக்களுக்கும் விண்ணப்ப படிவம் பிஎல்ஓ மூலமாக போயிடுச்சு. எல்லா வாக்காக இருக்கும். யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் போயிடுச்சு. இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எங்களுக்கு இந்த வாக்குச்சாவடிக்கு பிஎல்ஏ 2 வந்து ஒரு பாண்டியராஜன், இவர் தான் இதை பார்க்குறாரு. இவருக்கு வழிகாட்டுறதுக்கு மண்டல் தலைவர் வெங்கடேசன் பக்கத்தில் இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து, நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த வாக்குச்சாவடியில் வேலை செய்கிறாங்க. இந்த 1451 வாக்குகளில் ரொம்ப ஆச்சரியம், ஒரு 100 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இவங்க ஏதோ நேற்று இறந்தாங்க, இப்போ 6 மாதம் இறந்தாங்க, 1 மாதம் இல்லை. இதில் பல பேர் 20 வருஷமாக இறந்தவங்க பட்டியல்லாம் இருக்குது. 20 வருஷத்துக்கு மேலே, 15 வருஷத்துக்கு மேலே, 10 வருஷத்துக்கு மேலே இறந்துட்டாங்க. அவங்கள வந்து இப்போ தான் முறைப்படி அந்த இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. ஒரு 300 பேருக்கு மேலே அவங்க இந்த பூத்திலே இல்லை. இங்கேருந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அவங்க மதுரைக்குள்ளேயே எங்கேயோ போயிருக்கலாம், இல்லை மதுரையை விட்டு வேலை ஊரில் போய் செட்டில் ஆகிருக்கலாம். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 35 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வாக்குச்சாவடியில் இல்லை, பக்கத்தில் தான் எங்கேயோ போய் குடியேறியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிஎல்ஏ எல்லாம் தலைவர்கள்லாம் சேர்ந்து பிஜேபி நிர்வாகிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே அவங்கள சேர்ப்பாங்க, அந்த வாக்குச்சாவடியில் சேர்ப்பாங்க. அப்போது எப்படி ஒரு தூய்மைப்படுத்துகிற பணி நடக்குது பாருங்கள். அப்போ இவ்வளவு நாளாக இதை எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யாட்டி சம்மந்தம் இல்லாமல் 1451 வாக்குகள் இருக்கும். அதில் 100 பேர் இறந்தவன் இருப்பான், 300 பேர் இந்த வாக்குச்சாவடியில் இல்லாமல் எங்கேயோ போனவன் இருப்பான். ஒரு 8 பேருக்கு டபுள் என்ட்ரி ஆயிருக்குங்க இந்த வாக்குச்சாவடியில். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டபுள் என்ட்ரினா என்னென்னா, இதே பூத்தில் அவனுக்கு ஓட்டு இருக்கும். இப்போ இவர் பேர் பாண்டியராஜன் வச்சுக்கோங்க. பாண்டியராஜனுங்கிற பேர்லேயே வரிசை எண் 10ல் ஒரு ஓட்டு இருக்கும். அதே பாண்டியராஜனுங்கிற பேரில் அதே புகைப்படத்தோட வரிசை எண் 25ல் ஒரு ஓட்டு இருக்கும். அப்படி தானே தம்பி இருக்கும்? ஒரே ஆள், ஒரே பூத்து, ஆனால் அவருக்கு 2 ஓட்டு. இப்போ அந்த மாதிரி 8 ஓட்டு ரெப்ளிகா, டூப்ளிகேட். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சா? பிஎல்ஏஸ், பிஎல்ஓ, அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் நியமித்த பிஎல்ஓவும் ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ 2, பூத் லெவல் ஏஜென்ட் 2 என்று சொல்லப்படுகிற கட்சி நிர்வாகிகள். அதில் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருக்காங்க. அவருக்கு பிஎல்ஏ 2 இருக்கார் பாண்டியராஜன். கண்டுபிடிச்சிருக்காங்க டூப்ளிகேட். அப்போது நுட்பமாக வேலை செய்கிறப்ப வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பூத் ஒரு உதாரணம். இப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இதே பிபிகுளம் மண்டலில் வெங்கடேசன் தலைமையில் நிறைய நிர்வாகிகள் போய் களத்தில் வேலை செய்கிறாங்க. மதுரை மாநகரம் முழுக்க நிறையா வேலை செய்கிறாங்க. புறநகர் மாவட்டங்களில் வேலை செய்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்படும், இறந்தவர்கள் முழுமையாக நீக்கப்படுவாங்க,
இங்கேருந்து முழுவதுமாக புலம்பெயர்ந்து போனவங்க அவங்க எங்கே போய் குடியிருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடியில் அவங்க பேர் ஏறும். இங்கே டூப்ளிகேட் என்ட்ரி வந்து முற்றிலுமாக அகற்றப்படும். இதைத்தானே எலெக்ஷன் கமிஷன் செய்யணும். இதுதானே முறையான தேர்தல். இதை திமுக எதிர்க்குதுன்னா ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த இறந்தவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சான்னு தெரியல. ஒவ்வொரு பூத்துலையும் 100 ஓட்டு 150 ஓட்டு இறந்தவங்க இருக்காங்கன்னா இந்த இறந்தவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க இறந்தவங்க ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் திமுக இதை பார்த்து புரிந்து கொள்ளணும். இந்த விஷயம் மக்களுக்கு புரிவதற்காக இந்த பேட்டி இல்லை. இது குறைஞ்சது திமுக காரனுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு புரியணும், கம்யூனிஸ்ட்காரனுக்கு புரியணும். கம்யூனிஸ்டுகளுக்கு மூலம் மழுங்கி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க எப்போ திமுகவோட கூட்டணிக்கு போனாங்களோ அப்போ இருந்து மூலம் மழுங்கி போச்சு. முன்னாலாம் கம்யூனிஸ்ட்னா அறிவாளிகள், அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ்னு பேர். இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால அவங்களுக்கு புரியணும். இது எஸ்ஐஆருங்கிறது ரொம்ப பெரிய இது ஒரு வேள்வி மாதிரி. இது சிறந்த பலன்கள் கொடுக்கும். ஏன்னா மேற்கு வங்கத்தில் நம்ம சந்தேகம் என்னன்னா நிறைய கள்ளக்குடியேறிகள் அங்கே இருக்காங்க வங்காளத்தில். அப்போ அதெல்லாம் முழுக்க நீக்கப்பட்டு தேர்தல் நடக்கணும். இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகனாக இருக்கிற 18 வயது நிரம்பிய யாருக்கும் குடியுரிமை மறுக்கப்படாது. இருந்து நம்மளுக்கு தகவல் போய் கேட்டோம், ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாருக்கும் விண்ணப்ப படிவம் போயிடுச்சு. எல்லாரும் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அங்கேயும் இதே மாதிரியான முறைகளில் யார் இறந்துருக்காங்களோ யார் புலம்பெயர்ந்திருக்காங்களோ அவங்க வாக்குகள் தான் அங்கே நீக்கப்படும். யார் அதுக்கு அந்த வாக்கு இருக்காங்களோ யாருக்கு 18 வயசு ஆச்சோ யாரெல்லாம் இந்த நீக்கப்பட வேண்டிய பட்டியலில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது தெரியாம இல்லை, தெரிஞ்சே பயமுறுத்துறாங்க திமுக. அந்த சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. தெருவில் இஸ்லாமியர் வாக்காளர்லாம் எடுத்து விட முடியுமா? அவங்க அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது, அது கிடைக்கும். அதனால இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை திறம்பட இந்த பூத்தில் செய்த பாண்டியராஜனுக்கு எனது பாராட்டுக்கள். பலே பாண்டியா. அவரை வழிநடத்திய வெங்கடேசனுக்கு பாராட்டு. கூட நின்று எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னால் பெருசாக லிஸ்ட்டு நீளும். இது ஒரு பூத்துன்றதுனால இதை சொல்கிறேன். இதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள பல வாக்குச்சாவடிகளில் பிஜேபி நிர்வாகிகள் உற்சாகமாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தான் அந்த கேமரா முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை நேரில் பார்த்து அவர்களையும் வாழ்த்து தெரிவித்து விட்டு எப்படி பணி நடக்கிறது என்று ஒரு கட்சி ரீதியாக ஆய்வு செய்ய நான் வந்தேன். கட்சிக்குள்ளே எப்படி இந்த பிஎல்ஏ ஒர்க்கு எப்படி நடக்குது, எஸ்ஐஆர் ஒர்க்கு எப்படி எடுத்து செய்கிறாங்க நிர்வாகிகள்னு ஆய்வு செய்வதற்காக நான் வந்தேன். இது முழுவதுமாக திருப்தி அளிக்கிறது. எஸ்ஐஆரை எடுத்து இதை தடை செய்யணுன்ற அந்த பெட்டிஷனை முதல்ல வாபஸ் வாங்க, அதுக்கப்புறம் கால நீட்டிப்பு கேளுங்க.